இறைவன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம நிறைய தகவல்களை ஒவ்வொரு சின்ன சின்ன தலைப்புகளின் அடிப்படையில் பார்த்துட்டு வரோம். மக்களுக்கு நிறைய பேருக்கு ஒரே குழப்பம். சார், இந்த கர்மானே சொல்லியிருக்காங்க சார் ஜோசிக்காரங்க, கர்மம் பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் கர்மான்னு சொல்றாங்க. இந்த முன்ஜென்மம் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ சம்திங், ஏதோ நம்ம இப்போ சுடுகாட்டு பூஜை மாதிரியோ இல்லாட்டினா ஏதோ ஒரு அமானுஷியம் மாதிரியோ இதை கொண்டு வராங்க. உண்மையிலேயே இந்த ஜோசியத்தை வச்சு அப்படி முன்ஜென்மம், அடுத்த ஜென்மம், கர்மா இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுமா? அப்ப கர்மா என்பது ஆன்மா தொடர்பானது, ஜென்மங்கள் என்பதும் ஆன்மா தொடர்பானது அப்படிங்கிறாங்களே. அப்படி ஆன்மா தொடர்பானதுன்னா இந்த ஜென்மத்துல நம்ம பிறந்தது இந்த உடல் தானே, ஆன்மா தான் அழிவில்லாதது தானே, எப்பவுமே தொடர்ந்து வர்றது தானே. அதுக்கு எப்படி இவங்க பிறந்த தேதி எடுத்தாங்க, அது எப்படி பலன் சொல்ல முடியும்? அப்ப இந்த உடலுக்கு பலன் சொல்லலாம் தானே அப்படின்னும் சிலருக்கு சிந்தனைகளுக்கு அதான் சரியானதும் கூட. அப்ப இந்த கர்மா என்பது எதன் அடிப்படையில் வருகிறது உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சிம்பிள் பண்ணி சொல்றேன். இப்ப பார்த்திபன் அப்படின்னு நான் ஒருத்தர் இருக்கிறேன். என்னை பற்றி நீங்க தெரிந்து கொள்ளணும்னா நீங்க என்ன பார்க்கல, என்ன கேட்கல, என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய என்னுடைய சிந்தனைகளை பற்றியோ எதை பற்றியுமே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணல. அதாவது நீங்கள் என்ன தொடவே இல்லை. நீங்கள் என்ன செய்கிறீங்க, நான் பிறந்த ஏதோ ஒரு தேதியை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த தேதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ச்சி செய்கிறீங்க. அதிலிருந்து ஒரு பலனை எடுக்கிறீங்க. அப்போ இந்த கிரகங்கள் இங்கே இருக்க பிறந்தவன் இதுபோல வாழ்க்கையை வாழ்வான் என்ற அடிப்படையில அந்த இடத்தில் நான் பிறந்ததால் நீயும் இப்படி வாழ்வாயின்னு நீங்க எனக்கு சொல்றீங்க. சரியா புரிஞ்சுங்க? இப்ப நீங்க என்ன எனக்கு சொல்லல, ஆனால் நான் பிறந்த நேரத்தை சொல்றீங்க. அப்ப என்னுடைய வாழ்க்கையோட அது பொருந்தி போகுது. அப்ப என்ன நீங்க டிஸ்டர்ப் பண்ணல, காலத்தை கணிதம் செய்கிறீர்கள். சரியா புரிஞ்சுங்க? நீங்கள் பார்த்திபனை கணிதம் செய்யவில்லை, பார்த்திபன் பிறந்த காலத்தை கணிதம் செய்து எனக்கு சொல்றீங்க. அப்ப நான் அந்த காலத்தில் பிறந்ததால் அந்த பலன் என்னுடன் ஒத்து போகிறது. இதுல என்ன மாதிரி இன்னும் 5 பேர் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 பேருக்கும் இதே பலன்கள் ஒத்து போகும். சார், அது எப்படி சார் ஒத்து போகும்? ஒரே நேரத்துல பிறந்த 2 குழந்தைகளுக்கு ஒரே வீட்டுல ஒத்து போறது இல்லையே சார் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வருது இல்லையா? அது நம்ம அடுத்த லாஜிக் அடுத்தடுத்து பேசுவோம். அப்ப ரெண்டு ஒரே நேரத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் ஏறத்தாழ ஒன்று போல வாழ்க்கைகள் இருக்கிறது. அந்த வாழ்க்கைகள் வாழ்வதற்கு இதற்கு முன்னால் வாழ்ந்த வாழ்க்கை, போன ஜென்ம வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு நம்பப்படுது. அதை எப்படி நம்புறாங்க அப்படின்னா, 2 குழந்தைங்க பிறகுது, ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைகள் ஒரு மாதிரி வாழ்றது இல்லை. அதனால இதுக்கு முன்னால இந்த குழந்தைகள் பிறந்து வளர்ந்து வந்திருக்குது, அதனுடைய தொடர்ச்சி அது வாழ்றதுனால அது மாறி இருக்குன்னு நம்புறாங்க. ஓகே, அது நல்லதுதான். இன்னொரு விஷயம், 2 பொருள்கள் ஒரே நேரத்தில் படைக்கப்படும் பொழுது 2 பொருள்களும் வெவ்வேறு காரணத்திற்காக படைக்கப்படுதுன்றதையும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒரே பர்பஸுக்கு 2 பொருள் தேவையில்லை எங்க உலகத்துல. நம்மளே செய்ய மாட்டோம் இல்லையா? சும்மா சப்ஸ்டியூட்டா வேணா செய்யலாமே தவிர 2க்கும் வேற வேற வேலை இருக்குன்றப்ப 2 பேரும் தனித்தனியா செய்வோம். அதன் அடிப்படையில இந்த ஜாதகர் ஒரே பொண்ணை 2 பேரும் கல்யாணம் பண்ண போறதில்ல, ஒரே பிள்ளை 2 பேருக்கும் பிறக்க போறதில்ல. இதனுடைய லைஃப் அப்படியே மெதுவா சேஞ்ச் ஆகத்தான் செய்யும். ஏன்னா 2 பேரும் 2 இடத்துல வாழ போறாங்க. அப்ப மாறத்தான் செய்யும். இதெல்லாம் அவங்களுடைய பேர்களை வச்சு நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஏன்னா 2 பேருக்கு ஒரே பேர் வைக்க போறதில்ல இல்லையா? அப்ப என்னுடைய நாம நாடிங்கிறது அங்க நிற்கும். எப்படி பேர்களை வச்சு இவங்க 2 பேரோட லைஃப் ஈஸியா பிரிச்சுக்கலான்றது. அப்ப நம்ம பாக்குறது என்னன்னா, இந்த உடலுக்கு தான் நம்ம ஜாதகம் எழுதுறோம். சரியா புரிஞ்சுக்குங்க? நான் பிறந்த காலத்துக்கு தான் ஜாதகம் எழுதுறோம். ஆனா இந்த ஆன்மாவுக்கு தான் கர்மா இருக்கே தவிர இந்த உடலுக்கு எந்த கர்மாவும் இல்லை. ஆன்மா தான் கர்மாவை அனுபவிப்பதற்கு இந்த உடலை எடுத்திருக்குது. இதை என்ன பண்ணலாம்னா, இந்த உடல் எந்த தாய் தந்தையரிடம் வந்தது, அந்த தாய் தந்தையர் எப்படி வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களுடைய நீட்சியாக இந்த உடலுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா? இந்த பாடியை வச்சு நான் எந்த அளவுக்கு வாழ முடியும்? நான் இந்த பாடியை வச்சுக்கிட்டு நான் இப்ப இந்த ஊர்ல பிறக்கிறேன், நான் அமெரிக்காவில் நாளைக்கு காலையில் போய் வாழணும்னா எப்படி முடியும்? விசா வாங்கணும் தானே, நிறைய ப்ராசஸ் இருக்குதானே. அப்ப இந்த பாடிக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குதானே. அப்ப இந்த பாடியை வச்சு நான் பறக்க முடியுமா? அப்ப நான் பறக்கணும்னு என்ன செய்யணும்? ஏதாச்சும் கழுகு ஆனா காக்கா குருவியோடைய வயிற்றுல போய் பிறக்கணும். சரிதானே? அப்ப இந்த உடலுக்கு என்ன கெப்பாசிட்டி? இந்த உடலை வச்சு நான் என்னத்தை கிழிக்க முடியும் இந்த உலகத்துல? சரிதானே இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப டீப்பா போய் இந்த உடலை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்கிறேனோ அதை இந்த ஆன்மா செய்கிறது என்ற அடிப்படையில் நாம் இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்கிறோமே தவிர நம்ம ஆன்மாவை டச் பண்றது கிடையாது. ஏன்னா நமக்கு ஆன்மா என்னன்னு தெரியாது. அப்ப விதி, ஜென்மம், கர்மா, அடுத்த ஜென்மம் எல்லாமே ஆன்மாவுக்கு தான் உண்டே தவிர இந்த உடலுக்கு என்ன கிடையாது, அடுத்த ஜென்மம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்ப நம்ம ஆன்மாவை கணிதம் செய்ய முடியாது. இந்த உடலை வைத்து
இந்த உடலுக்குள் இந்த ஆன்மா இருந்தால் இந்த வேலைகளை செய்ய முடியுன்ற அடிப்படையில இந்த உடலை வச்சு கெப்பாசிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா இந்த வேலையை தான் செய்ய போகுதுன்றதை புரிஞ்சுக்கலாமே தவிர அதுவும் என்ன செய்ய போகுது, ஏன்னா இந்த இந்த உடலுக்கு நம்ம ஏன் வந்தோன்ற பர்பஸ் யாருக்கும் தெரியாது. ஒருவேளை நீங்க இந்த செல்போனை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த வீடியோ பார்க்கலாம், நான் இதுல பேசுறது உங்களுக்கு கேட்கலாம், நான் ஏன் பேசுறேன் நீங்க ஏன் கேட்குறீங்க, இதனால ஏதாச்சும் ஆன்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு யூஸ் இருக்கா, இல்ல இந்த செல்போனை பார்த்து வச்சுட்டு தூங்குற போறோமே 2 மணி நேரம் தூக்கம் கெடுது, இதனால ஏதாச்சும் பர்பஸ் இருக்கா, இந்த வாழ்க்கை எதற்கு வாழ்றோம், இது எதை நோக்கி நகரப்போகுது, இந்த வாழ்க்கை எங்க போக போகுதுன்னே தெரியலன்னு ஏதோ ஒரு காமெடி சொல்ற மாதிரி இதுக்கு எதுக்காக பிறந்திருக்கிறோம், இதெல்லாம் நம்மளுடைய இந்த உலகவியல் அறிவை வைத்துக்கொண்டு நம்ம சிந்திக்கலாமே தவிர இந்த இந்த பிறப்பு எதற்காக அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முனிவர்கள் சித்தர்கள் சொன்ன நூல்களை படிக்கணும். அவங்களுக்கு போய் விளக்கத்த கூடாது, சரியா புரிஞ்சுக்குங்க. போய் அவங்களுக்கு விளக்கத்துறதுனால 5 பைசா பிரயோஜனம் இல்லை. அவங்களுடைய நூல்களை படித்தோம்னா எல்லா நூல்களிலும் இந்த போன ஜென்மம், முன் ஜென்மம், பின் ஜென்மம் இதெல்லாம் அழிப்பதற்காகத்தான் இந்த படைப்பு, இந்த உயிர்னு சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம், அந்த ஜோசியத்தை வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். ஜோசியத்தின் நான் சொல்றது கரெக்டா வந்து நிக்கிறது அதான். ஜோசியத்தினுடைய லிமிட்டேஷன் என்னன்னா, இந்த உடல் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்து என்னத்தை அனுபவிக்க முடியும்னு கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இந்த உடல் பிறந்த நேரத்தை வைத்துக்கொண்டு நம்ம ஜாதகம் எழுதுறோம். அப்ப இந்த ஜாதகத்தை வைத்துக்கொண்டு இந்த உடல் எவ்வளவு தூரம் பயணிக்கும், இந்த உடல் எவ்வளவு தூரம் பயணிக்க போகுது, இந்த உடலை வைத்துக்கொண்டு இந்த அனுபவங்கள் என்ன கிடைக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கலாமே தவிர இந்த உடலுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்மத்தை பற்றியோ இந்த உடலுக்கு முன்னிருந்த ஜென்மத்தை பற்றியோ ஒரு ஜாதகம் சொல்லாது அப்படிங்கிறத உண்மை. எனவே இந்த முன் ஜென்மம் பின் ஜென்மம் இந்த கதையெல்லாம் கேட்காதீங்க. ஒருவேளை ஒரு ஜோசியர் உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க முன் ஜென்மத்துல இப்படி ஒரு பிறவியில பிறந்திருந்தீங்கன்னு சொன்னா அதனால உங்களுக்கு எந்த ஒரு பயனும் இருக்க போறதில்ல. ஏதாச்சும் ஒரு பர்பஸா தானே போய் பார்க்குறோம். சார் நீங்க போன ஜென்மத்துல ஒரு பெரிய வீட்டுல நீங்க ஒரு பெரிய ஒரு புண்ணியமான பிறப்பு பிறந்தீங்க, அந்த வீட்டுல ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்தீங்கன்னு சொன்ன உடனே இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்க போதா, உங்களுக்கு அக்கௌண்ட்ல பணம் ஏற போதா, ஒன்றும் கிடையாது. அது உங்களை ஒரு கிளுகிழுப்புக்கு ஆளாக்குமே தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. எனவே ஜாதகம் என்பது நான் இந்த உடலில் பிறந்ததிலிருந்து இந்த உடலை விட்டு நீங்கும் வரை நான் அனுபவிக்கக்கூடிய சமாச்சாரங்களை சொல்வதை தவிர இந்த உடலுக்கு பிறகு வரக்கூடிய அல்லது இந்த உடலுக்கு முன்னிருந்தக்கூடிய முன்ஜென்ம பின்ஜென்ம விஷயங்களை சொல்வது அல்ல என்ற அடிப்படையில நம்ம இன்னும் இது போல நிறைய தகவல்களை பார்க்கலாம். மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா.